guys, welcome to Money and In All in Way சேனல். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ நம்மளோட வியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தெரியுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு குட் நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரி, வீடியோஸ் வந்து தொடர்ந்து என்னால் போட முடியல. இனிமே தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, நம்ம வீடியோ போட்ட ரெண்டு வீடியோஸ் ஏர்ட்ராப்புக்குமே நமக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் ஒன்று வந்து ரீமைண்ட் நெட்ஒர்க்கு ஆர்எம்டின்னு சொன்னோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹோல்டு பண்ணதுக்கு நமக்கு 40 ஆர்எம்டி டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து ஏர்ட்ராப் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏர்ட்ராப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்காதீங்க. நமக்கு வந்து ஏர்ட்ராப் கன்ஃபார்மாக கிடைக்கிது. ஸோ அதுதான் ஒரு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் ஹோல்டு பண்ணது வந்து வெறும் $8 தான் நான் வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 40 ஆர்எம்டி கிடச்சிருக்கு, அது வரைக்கும் நல்ல விஷயம். ஸோ அடுத்த ஏர்ட்ராப் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ரீசெண்டாக போட்டிருந்த இந்த சோசோ வேல்யூ அப்படிங்கிற ஒரு டோக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இப்போ பைபிட் லான்ச்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி அது மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது யூஎஸ்டிடியை வந்து டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் சோசோ டோக்கன்ஸ் வந்து. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரமே வந்து பைபிட்லேயும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுனாக்கா பைபிட்டோட அஃபிஷியல் லிங்க்லேயே இருக்குது, சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நம்ம வந்து சேனலில் வந்து ஏதோ தானோன்ட்டு வீடியோலாம் போடுறதில்ல கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் போடுறோம். உங்களுக்கு வந்து காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக எப்படி எர்ன் பண்ணுறதுங்கிறதா நம்மளோட மெயின் கோலே. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டோக்கன் எதை பற்றி அப்படின்னா, இது வந்து ஒரு டெலகிராம் கேமிங் பேஸ் பண்ண ஒரு டோக்கன் தான். ஸோ இதோட டோக்கன் பேர் வந்து பாயிங்கர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தமாக 7,57,000 ஃபாலோவர்ஸ் வந்து இதில் இப்போதைக்கு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ஏர்ட்ராப்பும் அதே மாதிரி பாப்புலாரிட்டி, அதாவது பாப்புலரான ஒரு ஏர்ட்ராப்பும் கூட. ஸோ இதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ட்விட்டரில் வந்து மோஸ்ட் ஆக்டிவாகவே இருக்காங்க. ஸோ நிறைய ரீட்வீட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து ஆசிட் கேம் அப்படிங்கிற ஒரு கேமிங் பிளாட்ஃபார்மையும் இவங்க வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த கிரியேட்டர் தான் இதில். பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் கேம்ஸ்ன்னு இருக்கா, ஸோ இவங்களும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் தான் இதில். ஸோ அதில் வந்து இப்போ 64,000 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து பில்ட் பண்ணி தான் இருக்காங்க இன்னும். ஸோ இது இன்னும் வரல. ஸோ இதுலேருந்தே அது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், இது இவங்களோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்ட்டு. ஸோ வந்து 7 லட்சம் ஃபாலோவர்ஸு இன்னும் லிஸ்ட் ஆகாத டோக்கனுக்கு வர்றது வந்து கொஞ்சம் ரேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் எப்படி நம்ம ப்ளே பண்ணி டோக்கன் வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் லான்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட டம்மி அக்கௌண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது நமக்கு. ஸோ நான் கொடுக்குறது எல்லாமே டம்மி அக்கௌண்ட்டு தான். ஸோ அதை வச்சு கெஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து இதான் உங்களோட பிளாட்ஃபார்மு. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்காக வந்து நமக்கு 1,50,000 டோக்கன்ஸ் வந்து காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட இந்த மனுஷனை வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் கோலு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷிட் காயின்ஸ் ஈக்குவல் டு பாயிண்ட்ஸ், அப்கிரேட் டு இன்க்ரீஸ் பேசிவ் இன்கம் ஃபார் ட்ராப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காயின்ஸை வச்சு நம்ம வந்து அப்கிரேட் பண்ண நமக்கு ஏற்ற டோக்கன்ஸை தான் அவங்க கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் மறுபடியும் வந்து அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து இங்கே 1 மணி நேரத்துக்கு வந்து 0.40 டோக்கன் வந்து நமக்கு வந்து கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே மேலே கலெக்ட் ஆகிற டோக்கன் தான் நமக்கு வந்து ஏர்ட்ராப்பாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் டோக்கனு. ஓகே, இப்போ இதில் வந்து எப்படி அந்த காயின்ஸை ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பில்ட்டு, இதில் தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுவோம்.
அடுத்து வந்து ட்ராப்பு, அடுத்து வந்து ஸ்பின்னு, அதுக்கப்புறம் ரெஃபர் மூலியமா ஏர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களோட டாஸ்க்கு மூலியமா ஏர்ன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் ஆப்ஷன் பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து ஸ்பின் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு லக்கி ட்ரா மாதிரி உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பின் பண்ண நமக்கு வந்து காயின்ஸ் ஏறும், டோக்கன்ஸ் ஏறும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே இருக்கு எனக்கு. ஸோ அடுத்து இதில் வந்து ரக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான வே தான். ஏன்னா ஸ்பின் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்பின் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மூலிமா காயின்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ என்கிட்ட வந்து 2 கோடியே. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இது வந்து அடிக்கடி காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீயை மட்டும் கிளிக் பண்ணிப்போம். அடுத்து 80 மினிட்ஸ்க்குலாம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 250 மினிட்ஸ்க்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து 10 மினிட்ஸ் ஃப்ரீயை வந்து கொடுத்துப்போம். ஸோ இப்போ இங்கே எனக்கு வந்து டபுள் ஆயிடுச்சு பாருங்கள் இங்கே. ஸோ இங்கே வந்து 0.4 இருந்தது, இப்போ 0.8 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பூஸ்டபிள் தான், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து அப்கிரேட் பண்ணுறேன். ஒரு இது உங்களுக்கு ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ நான் அப்கிரேட் பண்ண எனக்கு இங்கே ஹவர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். 2.40 ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு வந்து 2.40 டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து 3க்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து எனக்கு 1 மணி நேரத்துக்கு 4 டோக்கன் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இப்போ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து காயின்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த காயின்ஸுக்கு வந்து இந்த ஸ்பின் மூலிமா உங்களால் காயின்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து ட்ராப்ஸுக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து உங்களோட டெலகிராம் வேலெட்டு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நான் கனெக்ட் வேலெட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் டெலகிராம் வேலெட். லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து கனெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து திரும்பி பாயிங்கர்ஸ்க்கே போயிடலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டோக்கன்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னோம். அதில் வந்து 3 பார்த்தாச்சு. இப்போ அடுத்து 4வது வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஏனுக்கு போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. அவங்களோட டெலகிராம் ஐ மீன் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவும், ஆட்ஸ் பார்க்குறது மூலியமாகவும், அப்புறம் வந்து டெலகிராமில் ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவும், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டாஸ்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு கிடைக்கிது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன், அப்புறம் ஸ்பின்னு, அதுக்கப்புறம் ட்ராப்பு, அதுக்கப்புறம் பெல்ட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் எவ்வளோ அளவுக்கு அப்கிரேட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காயின் பத்தலைனா அப்படின்னா ஸ்பின்னில் போய் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆட்டோ ஸ்பின்னிங் எனேபிள் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அழுத்திக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் விஷயம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோக்கன் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டோக்கன் தான் நம்மளோட டோக்கன். ஸோ இதை தான் நம்ம வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். காயின்ஸ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. காயின்ஸ் சும்மா அப்கிரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இந்த டோக்கன் தான் நம்மளோட துருப்பு சீட்டு. ஸோ இதை எவ்வளோ அளவுக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இது இவ்வளோ தான் இதோட மேட்ரு. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல ஏர்ட்ராப், ஒரு நாட்காயின் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ வந்து ஒரு நல்ல பொட்டென்ஷியலான ஏர்ட்ராப் தான். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.